தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். திரையில நடந்த விஷயங்கள்லாம் தரையில நடந்தா அதை பார்க்கும்போது வாவ் அப்படின்ற மாதிரி தோணும்ல. அப்பேற்பட்ட விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க சம ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. தாவேக்கு ஆட்சியை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். முதல்வன் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் இந்த ஒரு காட்சி ஞாபகம் இருக்கா? அப்படியே படிக்கட்டிலேருந்து அந்த படத்தில் சிஎம்மாக இருக்க அர்ஜுன் அவர்கள் இறங்கி வருவாப்புல. சுற்றி பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அப்புறம் அவரு கூடயே இருந்த ஒரு கேரக்டரு, அப்புறம் பின்னாடி போலீஸ் ஆஃபீஷியல்ஸு, முக்கியமான ஆஃபீஷியல்ஸ்னு அத்தனை பேர் வருவாங்க. இவங்களாம் சிஎம் லீட் பண்ணிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே எடுத்து இந்த நஜத்தோடு இப்போ கம்பேர் பண்ணி பல பேர் பேச ஆரம்பிச்சாச்சு. எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? கூட இருக்கவர், அதாவது விஜய் சாருக்கு ரொம்ப இந்த பிரச்சார பணிகள் சார்ந்த அந்தளவுக்கு நம்பிக்கை சம்பாதிச்சு கொடுத்து அருண்ராஜ் அவர்களே இப்போ அமைச்சராக இருக்காரு. பின்னாடி இருக்க அஃபிஷியல்ஸு இதை அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்தீங்களா? நாம் ஒன் டே சிஎம்னு படத்தில் பார்த்தோம். ஆனால் இவர் ஒன் டே சிஎம் இல்லைங்க, ஒரே அடியாக சிஎம்மாக இருந்துருவார் போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு பக்கம் மற்ற கட்சிகளை ஃபாலோ பண்ணுறவங்க, ஏங்க என்னது ஏதோ ஒரு 50-60 நாள் ஆண்டாங்கனாக்கா நின்றுவாங்களா, 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்து பாருங்க அப்படின்னு அவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் இப்படி போய்கிட்டு இருக்கு. சரி, ரைட்டு விடுங்க. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆட்சி கவிழ்ற மாதிரிலாம் தெரியல. அதை நான் ஓப்பனாக இங்கே சொல்ல விரும்புகிறவங்க கிட்ட. இன்றைக்கி அமைச்சரவை கூட்டம் கூடியிருக்குங்க. இதில் முதலமைச்சர் அவர்கள் இந்த அமைச்சர்கள்கிட்ட முக்கியமான விஷயங்களை கடிஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்களை பேசியும் இருக்காப்புல. கடிஞ்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா யார் என்னென்னா பார்க்க மாட்டேன்ற மாதிரி அந்த கடிஞ்சிருக்கிறது தான். இதை பற்றி இன்னும் அப்டேட்ஸ் கிடைக்கிட்ட மக்களே அடுத்தோட இதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு டீட்டெயில் பண்ணுறேன். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த பட்ஜெட் இருக்குல்ல, இது சார்ந்த எல்லா துறை அமைச்சர்கள்கிட்டையும் முதலமைச்சர் அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காங்க, ஆலோசனை பண்ணியிருக்காங்க, இன்புட்ஸை எடுத்திருக்காங்க. ஏன்னா அவர் ஆகஸ்ட் மாதம் வார வாக்கிலேயே தமிழ்நாட்டில் தாவேக அரசோட முதல் பட்ஜெட் தாக்கலாக போகுது. அதுக்கு இப்போ எல்லா ப்ரிப்பரேஷனையும் எந்த அளவுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆம்ஸ்டாங் அண்ணன் கொலை வழக்கு ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு டே 1லேருந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க? இல்லை சிபிஐ விசாரணை வேணான்னு சிபிஐ விசாரிக்கவே கூடாதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்தாங்க. இந்த விசாரணை எதிர்த்து தமிழக அரசு கோர்ட்டுக்கெலாம் போக ஆரம்பிச்சுது. மனுவெல்லாம் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ தாவேக அரசு என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? மாஸ்டர் ஸ்ட்ரோக் மக்களே, அந்த மனுவை வாபஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன தெரியுது உங்களுக்கு இதிலிருந்து? இந்த வழக்கை சிபிஐ இனிமேல் விசாரிக்கிறதுல எந்த அப்ஸ்டிக்கலும் தடைக்கல்லும் இல்லைன்றது இப்போ கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருச்சா? இந்த செய்தியை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறோமா? பிகாஸ் நமக்கு தேவை இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன். அவர் அந்தளவுக்கு சரமாரியை வெட்டி கொண்டானுங்கள. ரவுடிஸ் வந்து ஈஸியாக வெட்டி கொள்றான்னு ஒரு மொக்க காரணமாக இருக்க முடியும். பின்னாடி இருந்து யாரோ அவங்கள ஏவி விட்டுருக்காங்க. அந்த நபர்கள் யாருன்றதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட நபர்களை பற்றி நம்ம தெரிஞ்சிடும். உண்மையான முகத்திரை கெடுவினாக்கா சிபிஐ உள்ளே வரணும். அந்த விஷயம் இதுக்கப்புறம் நடக்கும் மக்களே. உங்களுக்கு தடையே இதுக்கப்புறம் கிடையாது, இல்லை நடக்க போகுது. இயக்குனர் பாரஞ்சித் இருக்கார்ல, அவரு உட்பட பல பேருமே வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. சூப்பருங்க, சம விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு தாவேக அரசை இத்தனை பேரும் இப்போ பாராட்டவும் செஞ்சுருக்காங்க. இனிமேல் தான் மக்களை ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இந்த வழக்கு சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டு அவங்க களத்துக்கு வந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய தலைகள் பேர் வெளியே வரப்போதோ. உங்கள் மனசில் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த கேஸ் ஆரம்பிச்சுன்னு பல பேர்கள் அடிபட்டிருக்கோல, முக்கியமாக ஒரு 2-3 அரசியல் தலைவர்கள் பேரில் அடிபட்டிருக்கோல. உங்கள் மனசில் யார் யார் இருக்கா? சரி, ரைட் விடுங்க. சென்னை மாநகராட்சி ஒரு பெரிய ஆக்ஷன் இப்போ எடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஆக்ஷன் மூலமாக நம்ம கார்பரேஷன் இருக்குல்ல, அது சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க மனசில் ஒரு பெரிய பயத்தையே விதைச்சிருக்காங்க. இதுதான் வேணும், இது மட்டும்தான் வேணும், அதை கரெக்டாக பண்ணுறாங்க. எப்போ இந்த தமிழக அரசும் மாநகராட்சியும் ஒரே மாதிரி பயணிக்கிறாங்களோ அப்போ மட்டும் தான் நாம் ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். இந்தளவுக்கு பில்டப் கொடுக்குறோம். என்ன நடந்திருக்க கேட்குறீங்களா? சொல்கிறேன். நம்ம சென்னை கார்பரேஷன் இருக்குல்ல, இதோட ஆணையர் தான் இந்த அதிரடி உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காப்புல, எடுத்திருக்காப்புல. என்ன இருக்கு? கார்பரேஷன் பேஸ் பண்ணி நிதி முறைகேடு இதை பெரும்பாலும் தானே பார்ப்பாங்க. என்ன லஞ்சம் அவங்களுக்கு கம்மியாக வாங்குவாங்க, எதற்கும் பார்த்து பழக்கப்பட்டிருக்கேன் நம்மளுக்கு. இது பார்த்தானே உனக்கு கார்பரேஷனில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிற கோஷ்டி நிறைய பேர் இருப்பானுங்க பாருங்க. இவங்க மேலெலாம் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. யார் என்னன்னு சொல்லிட்டு பகுப்பாய்வு பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் தனித்தனியாக. கிட்டத்தட்ட 6 பணியாளர்களை சஸ்பெண்டே பண்ணிட்டாருங்க. இப்போ நடந்திருக்க விஷயம் அது. 6 பேர். இதில் ஹைலைட் என்ன தெரியுமா?
இந்த 6ல் 4 பேர் முக்கியமான போஸ்ட்டில் இருந்தவங்க. அந்த 6 பேர் லிஸ்ட்டு போடுறேன். முதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவிகலா, மண்டல சுகாதார அதிகாரி. 2வது பொற்கொடி, மூத்த பூச்சியியல் வல்லுநர், சிவப்பொற்கொடி அவங்க முழு பேர். 3வது ஆனந்தராவ், உதவி செயற்பொறியாளர். அண்ட் 4வதா பாஸ்கர், சாலை பணியாளர். அண்ட் 5வது 6வது பார்த்தீங்கன்னா பில் கிளார்க்குங்க, அதாவது துர்கா கண்ணன், இந்த 2 பேர். ஸோ இந்த 6 பேர் தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன தெரியுமா ஒரு இயக்கம், முறைகேடுன்ற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, மக்கள் வயிற்றில் அடிச்சிருக்காங்க, ஏமாத்துறாங்கன்னா சஸ்பென்ஷன்னா ஒரு தீர்வே கிடையாது, அது ஒரு பெரிய தண்டனையும் கிடையாது. ஆதாரப்பூர்வமாக நிரூபணமாகாத குற்றச்சாட்டு பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, அதை பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக மாற்றி எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பண்ணாதான் பயம் விதைக்கப்படும், லஞ்சம் கொஞ்சம் புழங்காமல் தடுக்கப்படும். இதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறானா பார்ப்போம். ஆனால் இந்த ஸ்டெப்புக்கு ஹேட்ஸ் ஆஃபுங்க உங்களுக்கு. அடுத்து வீரா ஸ்டோரி. முந்தைய வீடியோவில் பேசியிருப்போம் இவரை பற்றி. ஊராட்சி மன்ற தலைவர், தாவேக்காவோட நிர்வாகி வீரா என்ன பண்ணிட்டாப்புல, ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டாப்புல. பணக்கட்டு சார்ந்து அந்த வீடியோ வெளியே வந்துச்சு. இவர்கிட்ட ஜிபேல அமிச்ச அமௌண்ட் சார்ந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வெளியே வந்துச்சு. என்னங்க இது போல் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க, அவரு சிஎம் அப்படிலாம் பேசியிருக்காரு, தொட்டா விடமாட்டேன், தொட்டவனே விடமாட்டாததுன்னா நீங்கள் லஞ்சம்லாம் வாங்குறீங்க அப்படி கேட்கும்போது என்ன சொன்னாப்புல, சிரிச்ச முகத்தோடு, இல்லைங்க லஞ்சம் வாங்குறவங்க யாருன்னா ஜிபேல வாங்குவாங்களா அப்படின்னு ஒரு லாஜிக்கான ஒரு விஷயத்தை கேட்டுட்டு சிஎம்மோட பேருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த இது போலாம் பண்ணுறாங்கன்னு அப்படி திருப்பி விட்டாப்புல. இதை பார்த்துட்டு நிறைய பேரும் ரொம்ப இன்னசென்ட் போல இருக்கு, சே இவங்களெல்லாம் வச்சு சிஎம் கெட்ட பேர் ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உச்சி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சீனே மாறுது. என்ன ஆகுது, நவீன்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவர் தான் ஒப்பந்ததாரர், பணம் வழங்கப்பட்டிருக்குல்ல, அவர் பணம் சார்ந்தா சொல்லப்படுது, கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய். இவர் இந்த தாளம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டாப்புல, இது போல் என்ன மிரட்டி பணம் கேட்குறாருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்னத்தை மறுக்க முடியும், தாவேக்கா என்னத்தை இதுக்கப்புறம் தயக்கம் காட்ட முடியும். தாவேக்கா வெயிட் பண்ணவே இல்லைங்க, உடனடியாக கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க அவரை. யாரை, இந்த வீரா இருக்கார்ல அவரை தூக்கியாச்சு. இது பத்தாதுன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, வீராவை அரெஸ்டே பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் ஆஜர்படுத்திட்டாங்க. திருப்பூர் கோர்ட் இருக்குல்ல, அங்கே தான் ஆஜர்படுத்தியிருந்தாங்க. இப்போ அடுத்த கட்ட லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஆரம்பத்தில் அவங்க வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் போல இருக்குது, ஓ இதுதான் கதையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு. ஒரு விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாலே அங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் இருக்கீங்க. ரைட்டு, பரவாயில்ல, தாவேக்கா எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கல, சந்தோஷம். கட்சிக்காரங்க காப்பாற்ற நினைக்காம ஆக்ஷன் எடுத்திருக்காங்களே, நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்தை தாவேக்காவோட தலைமைக்கே கொண்டு போக விரும்புகிறோம். அதாவது கிருஷ்ணகிரியில் இந்த வண்டல் மண் எடுப்பான விவசாயிகள் முறையாக அனுமதி பெற்று தான் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற விவசாயிகள்கிட்ட ஒரு கும்பல் ஒன்று போயிருக்கு. போயிட்டு, ஏய் 30,000 மாமூல் கொடு, எவ்வளோ 30,000 ரூபாய் மாமூல் கொடு, இல்லைனா மண்ணெலாம் கை வைக்க முடியாதுன்னு மிரட்டியிருக்கானுங்க. ஏம்பா நீ யார் பதிலாக கேட்கறதுக்கு அதிகாரிகளா அப்படின்னு கேட்டால், நாங்களாம் தாவேக்கா பிரமுகர்கள்னு அவனுங்க சொன்னதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. அதாவது ஆளுங்கட்சி பேரை நிறைய யூஸ் பண்ணுவானுங்களா, அந்த கருமத்தை இங்கே யூஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. இது போல் சொல்லியிருக்கானுங்களாமா. இதுக்கப்புறம் உஷாரான மக்கள் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, அந்த எல்லாரையும் அப்படியே சுற்றி வளைச்சி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சி அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. மக்கள் பார்த்துருக்க ஒரு சிறப்பான சம்பவம், சிறப்பான வேலை இதுதான் சொல்லுவேன். ஆக்சுவலாக டிவிக்கு எம்எல்ஏஸே போராட்டங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அமைச்சர்களே சொல்லிட்டு இருக்காங்க, எங்கள் பேரை சொல்லி அவனா அது காசு கீசு கேட்டாங்கன்னா பிடிச்சி போலீஸில் கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கே ஃபோன் அடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதோட வெளிப்பாடு தான் இப்படி நடந்திருக்குங்க. ஏன்னா ஆளும் வர்க்கத்தில் இருக்க இவங்க மட்டும் இந்த ஒரு தைரியத்தை மக்களுக்கு கொடுக்காம விட்டுருந்தாங்க. அதாவது லஞ்சம் கேட்டாங்கன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு அந்த தைரியத்தை கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னா, போகிற வரவெல்லாம் நான் தாவேக்கால முக்கியமான போஸ்ட்டில் இருக்கேன், நீனா பிஸ்னஸ் பண்ணுமா வேணாமா, மண் எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு மிரட்டிட்டு இருப்பானுங்க. நல்லோட அவங்க எச்சரிக்கை மக்களுக்கு கொடுத்ததுனால இப்போ இந்த நல்ல விஷயம் நடந்திருக்கு. நானும் விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிற மக்களே, ஆளுங்கட்சி பேரை சொல்லி யார் உங்ககிட்ட காசு கேட்டாலும் கொடுக்காதீங்க. சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்குல்ல, அங்கே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச என்ன கூடிய சீக்கிரமே இது போல் புகார்களை பெறத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டு அறையும் அது சார்ந்து ஒரு தனியார் டிபார்ட்மெண்ட்டை வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. ஈகராக வெயிட் பண்ணுறோம். இந்த ஊழல் லஞ்சம் இது சார்ந்து ஃபுல்லாக கண்காணிக்க வரல, விசாரிக்க வரல ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக வந்தால் சிறப்பாக இருக்கும். தாவேக்காலையும் உட்கட்சி முதல் இருக்குது. ஏதோ நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, சே மற்ற கட்சிகள் மாதிரி தாவேக்கா கிடையாது அப்படின்ட்டு. மேபி நீங்கள் மற்ற விஷயங்களை பொருத்தி பார்த்துக்கலாம். ஆனால் உட்கட்சி பூசல் அப்படின்றது எல்லா கட்சிகளுக்குமே உரித்தான ஒன்று. அதுலேருந்து தப்பி பழைக்கிற கட்சி ரொம்ப 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 ரேர்னு சொல்லலாம். ஆனால் தாவேக்காக்குள்ளே இப்போ இருக்க உட்கட்சி பூசல் இது தலைமை கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா, இப்பயே ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா ஃப்யூச்சரில் இல்லாமல் பண்ண முடியும். என்ன இருக்குன்னா, நம்ம கோயம்புத்தூர் கனியூர் இருக்குல்ல, அங்கே சோலூர் தாவேக்கா எம்எல்ஏ இருக்கார்ல சுகுமார் அவர்கள், இவர் வந்திருக்காப்புல ஒரு ஈவெண்ட் போலருக்கு வந்திருக்காரு. அப்போ அவருக்கு மாலை போடுறதுல ஒரு தள்ளுமுள்ளு பார்த்தீங்களா. முதல்ல யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் எம்எல்ஏன்ற அந்த லெவலுக்கு போனதுக்கப்புறம் பாருங்கள் மரியாதை குவிது பயங்கரமாக ஒரு இடத்துலையும்.
இப்படி மாலை போடுறதுக்கு வராங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெண்மணியும் வந்திருக்காங்க. வந்து அந்த பெண்மணி மாலை போட ட்ரை பண்ணும்போது அங்கே இருந்த இன்னும் ஒரு தரப்பு இல்லைம்மா நீ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருக்காங்களாம். ஒரு கடத்தில் அந்த லேடியோட ஆடையை கிழிச்சிருக்காங்களாமா. தள்ளி விடுறப்ப கிழியும் பார்த்தீங்கன்னா அது போல் கிழிச்சிருக்காங்களாமா. அசிங்கமான வார்த்தையிலையும் பயன்படுத்தியிருக்காங்களாமா அந்த பெண்ணை நோக்கி. ஆக்சுவலாக அவங்களும் டிவிக்கே சேர்ந்தவங்க தான். இது எல்லாருமே கவனித்து பார்க்கணும். இவங்க தான் அந்த பெண். என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்களால முடியல, ஏதோ தொண்டையில் ஏதோ பிடிச்சி அழுத்திட்டு இருக்காங்க போல இருக்கு, அவங்க முடியாமல் தான் பேசிட்டு இருந்தாங்க. 2 வருஷங்களாக நான் கட்சிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேங்க. சுகுமார் அவர்களுக்காக 25 நாட்கள் வரைக்கும் பிரச்சாரத்துக்காக நான் பாடுபட்டேன் இந்த எலெக்ஷன் முன்னாடி. எங்கள் டீமில் இல்லைம்மா நீ, அதெல்லாம் நீ வந்து மாலை போடாதமா அப்படின்ட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. எம்எல்ஏக்கு உங்களை பிடிக்கலை அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. தேன்ற வார்த்தையை பயன்படுத்தி என்னை அசிங்கமான திட்டினாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க விஷயங்களை. இவ்வளோ விஷயங்களை ஒரு பெண் சார்ந்து சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகள் சார்ந்தனா கூட ஏதாங்க அடிக்கடி நடக்குது போல இருக்குன்னு விட்டு போயிடலாம். ஆனால் தாவேக்க ஆட்சியை பிடிக்க முக்கிய காரணமே பெண்களோட ஓட்டுகள் தான். அந்தளவுக்கு பெண்கள் மனம் கவர்ந்த கட்சியாக தாவேக்க இருந்தனால தான் இப்போ அவங்க ஆட்சியிலே இருக்காங்க. அதுவும் சிஎம் விஜய் அவர்கள் எங்கே போனாலும் தன்னை அண்ணன் அப்படின்ட்டும் பெண்களை சகோதரிகள் அப்படின்னும் வாயார கூப்பிட்றாப்புல. அது மட்டும் இல்லாமல் தாய் மாமன்ற அளவுக்கு அவர் அந்த ஸ்கீமுக்கு பேரை வச்சிருந்தாரு. பிகாஸ் என்னோட தங்கச்சிங்கப்பா தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. சிஎம் ஒரு பக்கம் இந்த அளவுக்கு பெண்கள் சார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, உயர்த்தி பேசிட்டு இருக்கும்போது, சொந்தங்களா பார்த்துட்டு இருக்கும்போது, இது போல கெட்ட வார்த்தைகளை நீங்க உங்க கட்சி சார்ந்த பெண்மணி சார்ந்து பயன்படுத்துறீங்கன்னா அப்ப தாவேக்காக்குள்ள களை எடுக்க வேண்டிய இன்னும் நிறைய கலைகள் இருக்க தான் செய்யுது. இந்த வீடியோ கண்டிப்பா தாவேக்கால பெரிய தலைகள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாத்துங்க, உள்ளுக்குள்ள இருக்க சிலத்தோட லட்சணம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலா அதிகாரன்றது ஒரு போதை. நான் எலெக்ஷன் டைம்ல 30-40 கோடி ரூபா செலவு பண்ணிட்டேன். இதை நான் ஃபுல்லாக எடுக்கணும்னாக்கா நான் ஒரு வருஷத்துக்குள்ளேயே நான் மினிஸ்டர் எம்எல்ஏ அந்த லெவலுக்கு போகிறேன்னாக்கா காசு அடிக்க பார்ப்பேன். அதுக்காக லஞ்சம் லாவண்யம் பெருக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த தாவேக்கா இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சது மூலமாக ஒரு விஷயத்த உடைச்சாங்க. காசு கொடுத்தா ஓட்டு கிடைக்கின்ற விஷயத்த உடைச்சாச்சா. ஸோ இப்போ அமைச்சர் லெவலுக்கு போகிறவங்க மக்கள் பணி சார்ந்த எம்எல்ஏஸ் களத்துக்கு வராங்கன்னா அவங்க சர்வீஸ் மனப்பான்மையில செய்வாங்க. ஃபுல்லாக போட்ட காசு எடுக்கணும் நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதுதான் அரசியல் மாற்றம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதிகாரம் அப்படின்றது போதைங்க. இது காசு போட்டு காசு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த விஷயத்தை மைண்டில் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த அதிகார போதை தாவேக்காக்குள்ள இருக்க சில எம்எல்ஏஸ் மத்தியில் இருக்கவா செய்யுது, இல்லை சில முக்கியமான கட்சி நிர்வாகிகள் மத்தியில் தாவேக்கால இருக்க செய்தா என்ன? ஸோ அப்படி கட்டுற 100% தூய கட்சின்னு எந்த கட்சியும் சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள இருக்க குறைகளை தீர்த்துட்டீங்கன்னா வேணா நம்ம அதை சொல்ல முடியும். தீர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன எதுன்னு பார்த்து முடிச்சு விடுங்க. ஓகே, தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டி இந்த டோர்னமெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய தலைகளாக வந்திருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும், ஆனால் அன்புமணி இருக்கார்ல, அவர் வந்தாப்புல. அமைச்சர் ஆதவர்ஜுனா அந்த துறை சார்ந்த ஒரு அமைச்சர் அவரும் வந்தாப்புல. வந்துட்டு ஒரு கடத்த 2 பேரும் பேட்மிண்டன் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்புமணி அவர்களும் ஆதவர்ஜுனா அவர்களும். ஆதவர்ஜுனா அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார் இந்த ஈவெண்ட்டில்? அந்த அன்புமணியோட பேர் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி தாங்க அந்த மனுஷனும். அதாவது அவர் கோபமாக பேசினா கூட அன்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க? நான் ஒன்று சொல்கிற மாதிரிங்கன்னு அன்புமணி அண்ணன் ஒன்று சொன்னார். அதாவது ஆதவ் அவர்கள் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டு வராருங்க அமைச்சரா. ரொம்ப வித்தியாசமான மாற்றமாக நான் உணர்றேன். அதாவது இவ்வளோ காலையிலே வந்து இந்த அளவுக்கு ஃபிட்டாக இருந்து உடற்பயிற்சிலாம் பண்ணி ஓடுறது இதெல்லாம் பண்ணணும் இல்லைங்க, இது பண்ணியிருக்காருங்க, அவ்வளோ பெரிய மாற்றமாக இருக்குன்னு ஆதவர்களை வாயார புகழ்ந்திருக்காரு. இப்படி அண்ணா 2 பேரும் மாறி மாறி தங்களை புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சந்தேகம் வேற எங்கன்னு போவோம். கூடிய சீக்கிரம் தாவேக்கா கூட்டணிக்குள்ள பாமக வந்துருமோன்ற சந்தேகம் இப்போ ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு. இது போல விஷயங்களை பார்க்கும்போது ரைட்டு, வாய்ப்புகள் கிடைக்குதுனாக்கா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ஃபார்மெட் இருக்குல்ல, அது அரசியல் எப்பவுமே அப்ளிகபிள் தான். அடுத்து ஒரு அப்டேட்டை கொடுத்துட்றேன். ஒரு நெகட்டிவான அப்டேட் தான். அதிமுக ஏற்கனவே பலவீனமாக இருக்கு. இப்போ இன்னும் உச்சக்கட்ட பலவீனத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்காங்கல்ல, அதிமுக சார்ந்து அவர் பண்ணிட்டு இருக்க இதே விஷயம் தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா பொதுச் செயலாளராக அவரோட எதிர்காலமே கேள்விக்குறியாகன்ற எந்த மாற்று கருத்த வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே இந்த கட்சியிலேருந்து பல பேரும் திரண்டு போய்கிட்டு இருக்காங்க தாவேக்கா பக்கம். இப்போ இவரே அனுப்பி விடுற மாதிரியும் இருக்குங்க. என்ன இருக்கு, அண்ணன் சி வி சண்முகம் இருக்கார்ல, இவருக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்ற ஒரே காரணத்தால் விழுப்புரம் மாவட்டம் இருக்கு பாருங்க, அதை சேர்ந்த முக்கியமான அதிமுக நிர்வாகிகளை தூக்கியாச்சு. இபிஎஸ் அவர்கள் பண்ணியிருக்க விஷயம் லிஸ்ட்டை போட்டு தூக்கியிருக்காங்க தெரியுதா? ஆனந்தி, வெங்கடேசன், ஜெயபிரகாஷ், பாஸ்கரன், எழில்ராஜ், நடராஜன், விஜயன், கிருஷ்ணமூர்த்தி, பன்னீர், ரூபன்ராஜ், செந்தில்குமார்னு லிஸ்ட்டு நீண்டு போய்கிட்டே இருக்கு. இப்படி எல்லாரையும் பாட்டின தூக்கிட்டே இருந்தா ஓகே, கட்சி தலைமை முடிவு பண்ணணும். எங்களோட அரசியல் அனுபவம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். பட் அதிமுகன்ற அந்த பிரம்மாண்ட கட்சி இருக்குல்ல, அது மேலே மக்கள் வச்சிருந்த அவ்வளோ பேர் அதீத நம்பிக்கை இருக்குல்ல, அது உடையாம இருந்தால் சரிங்க. ஓகே, இங்கே அதிமுகனா மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் போல இருக்கு. அங்கேயும் இந்த கட்சி பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்க பெருசா. எலெக்ஷனில் தோத்தாங்களா திரிணாமுல் காங்கிரஸ், அவ்வளோதான். கட்சி இப்போ யாருக்குன்றதுல ஒரு பெரிய கிளாஷே ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள. இதுக்கு மத்தியில் மமதா பானர்ஜி இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, பாஜகவோட முடிவை நான் பார்க்குற வரைக்கும் நான் சாக மாட்டேன்பா, நான் உயிரோடு தான் இருப்பேன் அது வரைக்கும்.
அப்படின்னு கான்ஃபிடண்டாக பேசியிருக்காங்க. அண்ட் என்னோட கட்சியை நான் திரும்ப ரொம்ப பெருசாக கட்டி எழுப்பி கொண்டு வருவோம் பாருங்கன்னு சபதமாக ஏற்றிருக்காங்க மமதா பானர்ஜி. ஸோ அரசியல் எல்லா மாநிலங்கள்லையும் விதிமுறைகளுக்கு உட்பட்டதே கிடையாது மக்களே. எப்படி இந்த போர்லையும் காதல்லையும் என்ன வேணாலும் பண்ணலான்ற ரூல் இருக்கு, அது எல்லா அரசியல் காலத்துக்கும் பொருந்தும் சேர்த்து. ஓகே பெண்களே உஷாராக இருங்க. இந்த சென்ட்ரல் ரயில் நிலையம் நோக்கி போகிறவங்க, அங்கே குளிக்கலாம்னு சொல்லி போகிறவங்க உஷாராக இருங்க. அதுக்கான அப்டேட் தான் இது. இது ஒருத்த மூஞ்சி தெரியுதுல்ல, இந்த மூதைய பேர் அருண்ராஜ். 27 வயசுங்க இந்த பையனுக்கு, வெறும் 27 தான். இவன் என்ன பண்ணியிருக்கான், நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குல்ல, அங்கே குளியல் அறைகள் இருக்கு பாருங்க, அங்கே பெண்கள் குளிக்க போவாங்கள்ல, அப்படி போகிற பெண்களை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான் ஃபுல்லாக. இப்படி அவன் பண்ணிகிட்டே இருந்திருக்கானா, வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு பெண், அவங்களும் அந்த குளியல் அறையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அவங்க குளிச்சுட்டு இருக்க காட்சிகளையும் பதிவு பண்ணியிருக்கான். அந்த டைமில் அந்த பெண் பார்த்துட்டாங்க, கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூச்சல் சத்தத்தை கேட்டு அங்கேருந்த மக்கள், அங்கே உங்களுக்கே தெரியுமில்ல ஜக ஜக ஜகன் இருக்கும் கூட்டம், அவங்க எல்லாம் வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. இந்த பையனை சுற்றி வளைச்சி போலீஸ்கிட்ட இவங்களே ஒப்படைக்கவும் செஞ்சுட்டாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே இவன் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது பொதுநலன் கருதி இந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுத்துற மக்களே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு உடல் வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நடுநிலையை சோதிப்போமா? அதான் என்ன ப்ரோ ஃபுல்லாக டிவிக்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க, மற்ற அப்டேட்டே இல்லையான்னு கேட்குறீங்களா பல பேரும். இதுக்கு முன்னாடி தேர்தல் காலத்தில் அரசியல் கட்சிகள்னா 4-5 கட்சிகள் இருக்குமா, எல்லாத்த பற்றியும் பேசலாம். அரசுன்னு ஒன்று அமைஞ்சிட்டா ஒரு கட்சி சார்ந்தானே இருக்கும். அரசு பண்ணுற விஷயங்களை தானே பெரும்பாலும் கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் எதிர்கட்சி விமர்சனங்கள் அதையும் நம்ம கவர் பண்ணிட்டு தானே இருக்கோம், நெகட்டிவ் விஷயங்களை பேசிட்டு தானே இருக்கோம் நம்ம. ஆனால் இதை விட்டு இது நடுநிலைத்தன்மை இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த பக்கம் நியாயமோ அந்த பக்கம் நிற்கிறது நடுநிலைத்தன்மை. புரியுதா உங்களுக்கு? இவங்களே தப்பு பண்ணாலும் அதை சுட்டி காட்டிகிட்டு தான் இருக்கும். அதை நான் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் ஒன்று நினச்சிட்டு இருக்கேன், இப்படி தான் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்படின்னு நினச்சி போயிடுங்க. ஏன்னா ஜென்ரலாக ஒரு விஷயத்தை உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அவங்களுக்கு எப்போவுமே நாங்கள் வரவேற்பு கொடுப்போம், அந்த கருத்துக்களுக்கு மரியாதை கொடுப்போம். அதை விட்டு என் மனசில் இருக்கிறது மட்டும் தான் நீ பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனல் இதில் ராசா, அதை மைண்ட் நீங்கள் மாற்றிக்கிங்க. இப்போ உங்களோட நடுநிலை நான் சோதிக்கட்டுமா? ஓகே, ஊழலே செய்யாத 3 தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் லிஸ்ட் போட முடியுமா? இது வரைக்கும் ஆண்டு இருக்காங்களா பல பேரும், அவங்க இப்போ இருக்கவங்க எல்லாரும் சேர்த்தே கேட்குறேன். 3 மினிஸ்டர்ஸ் அவங்க ஊழலே பண்ணிடக்கூடாது, லிஸ்ட் போட முடியுமா? அந்த லிஸ்ட்டை போடுங்க. அதுக்கப்புறம் வேற்று கட்சிகள் சார்ந்த சிந்தனையாளர்கள் இருப்பாங்க, மற்ற சித்தாந்தம் கொண்டவங்க, அவங்க உங்களை சில கேள்விகள் கேட்பாங்க. அப்போ புரியும் உங்களுக்கு, ஓ அப்போ ஒரு விஷயத்த நம்ம கருத்தாக சொல்கிறோன்னா அதுக்கு பேக்லாஷ் இவ்வளோ இருக்குமான்னு, உண்மையை சொல்லும்போது இவ்வளோ இருக்குமான்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.